கோலி டாக் கோலிவுட் நியூஸ். தமிழுக்கு வராத சமந்தா தெலுங்குக்கு வந்தாங்க. லிங்குசாமி இயக்கத்துல யுவன் சங்கர் ராஜா இசையமைப்புல உருவாக்கி இருக்கும் அஞ்சான் படத்தோட இசை வெளியீடு போன வாரம் சென்னையில நடந்த போது அந்த படத்தோட நாயகியான சமந்தா கலந்துக்கல. அவங்க வெளிநாட்டுல படப்பிடிப்புல இருந்ததாகவும் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சென்னையில இருந்துகிட்டே தான் அந்த விழாவுக்கு வராம தவிர்த்துட்டாங்கன்னு அதுக்கான காரணம் தெரியலன்னு செய்திகள் வெளியாச்சு. இதுக்கு நடுவுல அஞ்சான் படத்தோட தெலுங்கு டப்பிங்கான சிக்கந்தர் படத்தோட இசை வெளியீட்டு நேத்து ஹைதராபாத்ல நடந்தது. அந்த விழாவில் சமந்தா கலந்துக்கிட்டாங்க. தமிழ்ல ஒரு பிரேக் எதிர்பார்த்து காத்திருக்கும் சமந்தா தமிழ் படத்தோட இசை வெளியீட்டுக்கு வராம அதே படத்தோட தெலுங்கு டப்பிங் படத்தோட இசை வெளியீட்டுக்கு வந்திருக்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விழாவில் தெலுங்கு திரையுலகோட முன்னணி நடிகர் நாகார்ஜுனா, நானி இயக்குனர் ராஜமௌலி ஆகியோர் கலந்துக்கிட்டு சிக்கந்தர் படத்தோட இசையை வெளியிட்டாங்க. ஆனா படத்தோட இசையமைப்பாளரான யுவன் சங்கர் ராஜா நிகழ்ச்சியில கலந்துக்கல. மேலும் இந்த நிகழ்ச்சியில நடிகர் கமல்ஹாசன், தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் ஆகியோரும் கலந்துக்கிறதா சொல்லப்பட்டது. ஆனா அவங்களும் நிகழ்ச்சிக்கு வரல. அஞ்சான் தமிழ்ல வெளிவந்த ஒரு வாரம் கழிச்சுதான் தெலுங்கு சிக்கந்தர் வெளியாக இருக்கு.